சித்தர் மரபில் வாளை என்பது பரம்பொருளின் ஆதிசக்தியை குறிக்கும் ஒரு குறியீடு. இது வாளைக்குமரி என்றும் அழைக்கப்படுகிறது. வாளை மந்திரம் என்பது இந்த ஆதிசக்தியை வழிபடுவதற்கும் அதன் மூலம் ஆன்மீக தெளிவு மற்றும் ஆற்றலை பெறுவதற்குமான ஒரு நுணுக்கமான தந்திர வழிபாட்டு முறையாகும். வாளை மந்திரத்தின் முக்கியத்துவம். வாளை என்பது பிரபஞ்சத்தின் தொடக்கத்தையும் படைப்பின் நுட்பத்தையும் குறிக்கும். இது சிறுமியின் உருவமாக கருதப்படுவதால் குழந்தை வடிவான தெய்வம் என்று போற்றப்படுகிறது. இந்த மந்திரத்தை முறைப்படி உச்சரிப்பதும் தியானிப்பதும் மனதை அமைதிப்படுத்தி தேவையற்ற எண்ணங்களை நீக்கி அகத்தூய்மையை வழங்குகிறது. பல சித்தர்கள் வாளை சக்தியை வழிபடுவதன் மூலமே மூலிகைகளின் ரகசியங்களையும் யோக கலைகளையும் இறையனுபூதியையும் பெற்றதாக கூறப்படுகிறது. வழிபாட்டு முறை. வாளை மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவதால் இதனை முறையாக தீட்சை பெற்ற ஒரு குருவின் மூலமாக மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு ரகசிய வித்தையாக கருதப்படுவதால் அதன் நுணுக்கமான உச்சரிப்பு மற்றும் தியான முறைகளை ஒரு குருவின் வழிகாட்டலின்றி மேற்கொள்வது தவிர்க்கப்பட வேண்டும். இருப்பினும் சித்தர் இலக்கியங்களில் வாளை சக்தியை போற்றும் சில பொதுவான மந்திர பாடல்கள் மற்றும் துதிகள் உள்ளன. இவற்றை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் மனதார பாராயணம் செய்யலாம். இது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த உதவும். வாளை சக்தியை போற்றும் ஒரு எளிய துதி. சித்தர்களின் பாடல்களில் வாளை குமரியை போற்றும் வரிகள் இதோ: ஓம் வாளை குமரி போற்றி, ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. இதை ஒரு எளிய நமஸ்கார மந்திரமாக நீங்கள் சொல்லலாம். இது உங்கள் மனதிற்கு அமைதியையும் அந்த ஆதிசக்தியின் மீது ஒரு பிணைப்பையும் ஏற்படுத்தும். நீங்கள் உண்மையாகவே வாளை வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டு அதன் ஆற்றலை உணர விரும்பினால் தகுதியான ஒரு சித்தர் வழிவந்த குருவை தேடுவது சிறந்தது. அவர் உங்கள் ஆன்மாவின் தன்மைக்கேற்ப உரிய மந்திரத்தை, அதாவது முழுமையான வாளை மந்திரம் உங்களுக்கு உபதேசிப்பார்.